வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் நான் வந்து உன்னை சர்ப்ரைஸாக இன்ட்ரோ பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீ வைப் வித் கார்த்திக்ன்ட்ட கட்டலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் பெண்களாக இருக்கும் தினம். அதுக்காக நீ என்றைக்குமே பெண்ணாக தான் இருக்கலாம். அப்போ உன்னுடைய பெண்ணும் உன்னுடைய மருமகளும் பெண் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறாயா? என்னது? அவர்கள் எப்போதாவது ஒரு வாட்டி தான் பெண்ணாங்க. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. இருங்க, நான் வந்து அவங்க கொஞ்சம் அழகா இருக்காங்க, அதனால கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் கிராண்டா. எடிட்டரே போடுறா பிஜிஎம். டடாய், வா, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களா? இன்றைக்கி எல்லா லேடிஸுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகிறாங்க. இப்போ எங்கள் அம்மா சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க என்றாவது ஒரு நாள் தான் பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. மாறுவார்கள். நீங்கள் அப்படி டெய்லி புடவை கட்டிட்டு நீங்கள் உங்களோட பெண்ணான நைட்டியில் மட்டும்தானே இருக்கீங்க எப்பயுமே? வெளியே போனால் அப்போ சேரீயில் தானே. ஓ அப்படி. ஆமாம், நிறைய பேர் வந்து இந்துவோட கடைசி ரீலில் பார்த்து அம்மாக்கும் அந்த அது என்ன மோனி கஃப்தானா அந்த ட்ரெஸ் வாங்கி தர சொல்லியிருக்கீங்க. மிக விரைவில் அம்மாவும் கஃப்தான் போட்டு இப்படி இப்படின்னு வாங்க, அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். சூப்பராக இருக்குமா அந்த ட்ரெஸ்ஸு. துபாய் காஸ்டியூம் நீ போட்டு தான் வாங்கணும். ஒன்லி சாரி தான். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ளீஸ் கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் மாமி? வாட் இஸ் திஸ் ஆல்வேஸ் சிட்டிங்? அட்டெண்டன்ஸ் போடுங்க, எந்திரிச்சு அட்டென்ஷன் இல்லைங்க. ஸ்கூலில் போயிருக்கீங்களா? ஸ்கூலில் ப்ரேயர் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நில்லு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ இதுதான் எங்கள் மம்மியோட இன்னைக்கு காஸ்டியூம். எங்கே போகிறோம் சொல்லுங்க? இது அபுதாபியில் இருக்குது. என்னது அபுதாபியா? நம்ம வடிவேல் சொல்லுவார்ல அந்த மாதிரி இருக்கு. அபுதாபிமா? அபுதாபி இருக்கிற கோயிலுக்கு போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகிறோம். எல்லாருமே ஒன்றா போகிறோம். அண்ட் இவங்க இன்னும் பார்த்ததில்ல. அம்மா பார்க்கல, மோனி பார்க்கல, பார்க்கல, மாப்பிள்ளையும் பார்க்கல. அண்டு நம்ம கூட இன்னைக்கு சில கண்டஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அவங்க வந்ததும் அவங்கள போய் பார்ப்போம். இன்னைக்கு இவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னா அதை விட இன்னும் ரெண்டு பியூட்டிஃபுல்லான ரெண்டு லேடிஸ் வருவாங்க, வந்துட்டு இருக்காங்க. தெரியுமா இல்லையா? ரெடி ஆகுறோம் அப்படின்னாலே இட்ஸ் கோனா டேக் டைம். அண்ட் இன்னைக்கு யாழ் வந்து நயன்தாரா வரக்க போகிறதுனால நான் வந்து யாரை சொல்லணும்? இந்த நயன்தாரா. சரி வேணாம் விடுங்க, அதை விடுங்க. சரி, நான் இன்னைக்கு தாங்க என் காஸ்டியூம் ஒயிட் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன், ஒயிட்டு பிளாக். இதை தவிர நம்மகிட்ட என்ன கலர் போடுறதுன்னே தெரியலைங்க. செகண்ட் பியூட்டிஃபுல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டாவதா ரெடியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா. இல்லையா? எனக்கு நீ தான் தங்க நயன்தாரா. எனக்கு மட்டும் இருந்தால் போதும், வேற யாருக்கு? ஸோ இன்னைக்கு என்னோட ஃபேவரட்டான ஒரு கலரில் கிளம்பியிருக்காங்க. ரெட்டுங்க. அப்படியே இருக்கா? அதேங்க. இந்த எக்ஸஸ் அழகு எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியும், பார்க்குறவங்களாம் அசிங்கமாக கேட்பானுங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நிஜமாவே வந்து எனக்கு ஃபேவரட்டான ஒரு கலர் ரெட்டு. ஸோ இன்றைக்கி தாங்க கம்பு செம்ம அழகாக இருக்காங்க. எதுக்காக இந்த பயணம் சடனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வாரமே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் கோயிலுக்கு போகல, ஏன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்ததுன்றனால. அண்ட் கடந்த ஒரு 15 நாட்களாக நிறைய குத்துங்க. ஃபேமிலி சைட்லேயும் சரி சில பல விஷயங்கள்லாம் நடந்ததுனால சரி ஓகே ஒரு ஆன்மீக ட்ரிப்பை போட்டுட்டு வந்தால் தான் முருகர் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துப்பாரு அப்படின்றனால இன்றைக்கி நாங்கள் மொத்தமாக யார் யாருக்கெல்லாம் கூத்துறதோ எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு வாழ்க்கை தேடலுக்கான ஒரு பயணம்ன்ற மாதிரி கிளம்பியாச்சு. இந்த அழகு எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஸோ மிஸ் மோனி, அதாவது அந்த இது சொல்லடி மிஸ், அதாவது டீச்சர் மோனின்னு சொல்ல வந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்து பெண்களாக பார்த்துருக்கீங்களா எங்கள் கேங்க? ஜோதிகாவா? நான் நயன்தாரான்னு சொன்னேன், நீ ஜோதிகான்ற? இல்லை ஜோதிகாவா? எங்க அம்மா என்னம்மா? ஓ ஜோதிகா கரெக்டாக இருப்பலா, சாரிங்க. சரி, நம்ம அடுத்து ரெண்டு யார் யார் ஹீரோயின்ஸ் வராங்கன்னு பார்க்கலாமா? இன்னும் 2 ஹீரோயின் பெண்டிங் இருக்குது. 3 ஹீரோயின் பெண்டிங் இருக்குது. மோனி, உனக்கு எந்த ஹீரோயின் வேணும்? மோனிஷா வந்து நீ இல்லை 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 நீ யாரு? இல்லை நீ வந்து யார் மாதிரி இருப்ப தெரியுமா? ரம்யா நம்பீசன் தெரியுமா? ரம்யா நம்பீசன். என்னது? இல்லை எப்ப வருவீங்களா? எப்ப வரீங்க? ஆக்சுவலா ஆமாங்க, நேத்தே என் தங்கச்சி கிளம்ப வேண்டியது. எங்க அம்மா ஓகே வாவ் சொல்றான்னு பார்க்கலாம். இல்ல நேத்தே வந்து என் தங்கச்சி கிளம்ப வேண்டியது. எங்க அம்மா வெள்ளிக்கிழமை அதுமா பொண்ணு பொட்ட புள்ளிய வீட்டுல இருந்து அனுப்ப
அதனால வந்து வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுல பிறந்த வீட்டுல இருந்து அனுப்பக்கூடாதுன்ட்டு எங்க மாப்பிள்ள சரிங்க சந்தோஷமா உங்க தங்கச்சி நீங்களே வச்சுக்கோங்க நான் போறேன்ட்டு ஜாலியா இருக்காரு. அவர் கிளம்பிட்டாரு. ஆமா இன்னைக்கு அவர் வந்து இப்போ இன்னொரு முக்கியமான கும்பலோட வந்துட்டு இருக்காரு. அங்க இருந்து கோயிலுக்கு போறோம் ஒண்ணா. ஓகே பை பாய். நம்ம வந்து சாப்பிட்ற இடத்துல பார்ப்போம். வாவ் சொல்லிட்டாரா இல்லையா மோனி? வாவா? ஆமா. ஸோ அதான் மீதி இன்னும் 2 பேர் சொன்னால அதுல 2 பேர். ஹே ஓ மை காட் எப்படி ஒயிட் ஷர்ட் சொல்லியா? ஏய் நம்ம இங்க பாரு நம்ம 2 பேர் யாருன்னு உனக்கே தெரியும். இதுக்கு தான் பாத்தீங்கன்னா திவ்யா அவங்க சேனல்ல அவன் எவ்வளவு அசிங்கமாவே காட்டிட்டு இருக்கான். நான் பாத்தியா அழகா இருக்கேப்போ அழகான கை ஆடு அழகான சின்ன தேவதை அவள் தானே. இவர் தான் ஐயோ பைத்தியங்களா இருக்கே தானே. நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். ஸோ பாத்தீங்களா இன்னும் ஒரு 2 பெண்கள் வர வேண்டியது பெண்ணி இருக்கு. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி அவன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். புளிசோறு சாப்பிட்டு வந்துட்டானா. லெமன் ரைஸா நான் உனக்கு தரேன். மஷ்ரூம் மசாலா சொல்லியிருக்கோம் நீ மட்டும் வா. ரமேஷ் ஸ்டார்ட் அட்டாக். கோயிலுக்கு டைம் ஆச்சு. நாங்கள் எங்கே போனாலும் மீல்ஸ் தான் சாப்பிடுவோன்ட்டு மீல்ஸ் வாங்கியிருக்கோம். என்னங்க சொன்னீங்க? நயன்தாரா இப்போ நான் சொன்னேன். அவர் வந்து இல்லை இப்போ நயன்தாரா இல்லை. இன்னைக்கு இந்த தாங்க நீ நயன்தாரா மாதிரி தான் கை கொடு. நயன்தாரா ஒல்லியால இருக்கும். ஜோதிகா இல்லை ஜோதிகா தான் குண்டா இருப்பானா சப்பி கொஞ்சம் அழகு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கொஞ்சம் குண்டா சைஸா இருந்தா தான் பிடிக்கும். குண்டுதான் எனக்கு பிடிச்ச சைஸ். நீ இல்லனா நீ நயன்தாரா வச்சுக்கோ. எவ்வளவு ஜோதிகா கொடுத்தலாமா? இல்ல நீ ஜோதிகா இன்னைக்கு பச்சை ஜோதிகாவா? மீசோ ஜோதி. அப்ப மீசோ சரி. நீ வந்து ரம்யா அம்பிஷன் கரெக்டா தான் இருக்கும் உங்களுக்கு. அவ வந்து அவ சொன்னது என்ன மணி சொல்லு. எப்ப வருவ? நீங்க என்ன சொல்லுங்க? போலீஸ்கார பிரச்சனைன்றா இல்ல ரம்யா அம்பிஷன் என் தங்கச்சி இன்னைக்கு. என்னடா கேட்ட? என்னங்க கொஞ்சம் பேசிட வேணாம். கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கும். லக்ஷ்மி மேனன் மாதிரியா? கும்கியா? இல்ல இந்த கும்கி படத்துல வர ஹீரோயின் தானே லக்ஷ்மி மேனன். அழகிகள் ஆடி ஆடி வருவது ஏனோ. அழகிகள் ஆடி ஆடி வருவது ஏனோவா? என்னது உனக்கு தானே? டிஸ்கவரியே களை கட்டி இருக்கடா இவங்க 4 பேர் வந்தனால. டஃப் கொடுப்பான் போலது. ஏய் வாங்கடி போலாம். சி மணி சொல்லுவா ஏய் வாங்கடி. ஏய் இவங்க எல்லாரும் இந்த காலேஜ்ல ஆமாண்ணா லஞ்சம் முடிச்சிட்டு டீயை கொடுப்பாங்க. வேற என்ன வாங்கி தரணும்? குல்ஃபி வாங்கி தரணுமா? இது வந்து ஹோட்டல்ல எப்படி வந்து பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு இவரை பார்த்து கத்துக்கங்க. டீ ₹1 விக்குது. நான் ₹7 எங்க பட்ஜெட் தாண்டி போயிடும். அவன் யார் தெரியும்ல? பட்ஜெட் பத்மநாபன். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் பாக்குறதுக்கு ஸ்கூல்ல வர டீச்சர் மாதிரியும் இவங்க ஸ்கூலோட ஹெச்ஓடி மாதிரி பிரின்சிபல் அம்மா மாதிரி இருக்காங்க. ஏன் எந்த டீச்சர் இதை விட அழகான ஒரு டீச்சரை காமிச்சிருங்க வாழ்க்கையில. மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காத. மீதி இருக்க குழு வந்துருச்சு. ஸோ அடுத்து ஒரு பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வணக்கம். ஓ மை காட். பச்சை மஞ்சள் ரோஸ் தமிழ் அண்ணா அந்த மாதிரி இருக்காங்க. எல்லாம் இந்த தமிழ் அசோசியேஷன் இருப்பாங்கல ஃபாரின்ல. ப்ரோ நாங்களும் ஒருத்தர் இருக்கோம். எங்க ட்ரெடிஷனல் பாய்ங்க. ஏய் சூப்பர்ரா. நைஸ் சாரிக்கா. செமையா உனக்கு மோகன்ட்ட மட்டும் என்ன கலர் இருக்கோ எல்லா கலரும் இங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல கலரும் இருக்கீங்க. இப்படி சைடு போஸ்ட் கொடுங்கடி. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு வழியாக ஒரு கேங்கு பார்க்கிங்க்கு வந்துருச்சு. இன்னும் 2 கார் வர வேண்டியது இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு க்ரௌடு இல்லைனாலும் ஒரு டீசெண்டான ஒரு க்ரௌடு இருக்குது. நாங்கள் திருப்பதியிலே வந்து விஐபி டேரெக்டாக உள்ள போயிடுவோம். இங்கே என்ன கியூவில் நிற்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டான். ஸோ இதுக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணால் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இவங்க கண்கள் யாரை தேடுகிறது என்று பார்த்தீங்கன்னா எங்களோட இன்னும் சில மெம்பர்ஸ் வரவில்லை. அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 சேனல் இருக்குங்க. 3 பேரில் நான் ஒருத்தன் தான் எடுக்கிறேங்க. என்கிட்டருந்தே 3 பேர் கடன் வாங்கலான் இருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. பரிதாபப்பட்டு யாரு கொடுத்துரு நவீன் எடிட்டரா? ஆமா இந்த எடிட்ரு அதாவது இங்கே பாரு எடிட்ரு. இப்போது 1 கடன்னா ஓகே,
மொத்த வீடியோவும் கடன்னா எப்படி? எங்க உன் புருஷன் எங்க கேமராமேன் எங்க? அவன் எனக்கு தெரியும், கோயில் அவன் எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். கார்னர் பைசா இருக்கிறானே குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்கான். வெரி ஸ்மார்ட்யா. எதுக்கு வந்திருக்கான்? எல்லாம் அற்புதங்கள்லாம் நல்லா புதுசு புதுசா பார்க்கலாம் அதுக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த வரோம். தினேஷ் இந்துவும் பாரு என்னை கண்டுக்காம அவள் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டா. அவள் வந்து இந்த ஆஹா என்ன ஒரு அற்புதம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கா. நானும் அதே மாதிரி என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதாவது கோயில் இந்த பக்கங்க வந்தோடனே எல்லாரும் தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதம் சாப்பிட வருவாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரசாதம் சாப்பிட்டு சாமி கும்பிட்றதுக்கு போயிடுவோம். நாங்கள்லாம் தான் எப்படின்னு பார்த்தா நல்லவன் நினைச்சனே யான்ற மாதிரி. நான் தான் சொன்னானா தினேஷ் சொன்னானா? ஐயோ ஆமா குளிருது அப்படியே சாப்பிட்டு தெம்பா நடந்து. ஓ அப்படி சாமின்னு ஒண்ணு இருக்காரு. இல்ல கூட்டமா சாமி கண்ணு மூஞ்சிலாம் போட்டு என்னை தாண்டா பார்த்து அதான் சாமி யோசனை ஏன்டா உங்களெல்லாம் சாப்பிட்ற நீயாவது நல்லவன்னு பார்த்தா இப்படி பிரசாதம் சாப்பிட்டு இருக்கே. சாம்பார் சாதம் முக்கியமா? ஏமா முதல்ல இரு. இல்லை நான் சாப்பிட்டேன். என்னம்மா நீ கையில் என்ன வச்சிருக்க? எல்லாரும் போனாங்க நானும் போயிட்டேனா? ஃபர்ஸ்ட் பிரசாதம் சாப்பிடலாமா சாமியை பார்க்க வந்துட்டு? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சாப்பிடலையே. அது என்னது? இது சும்மா ட்ரையலு. நானும் அது ட்ரையலா? வந்த உடனே வந்து எதை பண்றோமோ இல்லையோ பிரசாதத்தை வந்து சாப்பிட்டு எங்க அம்மா வந்து இப்ப அம்மா மட்டும் பேசணுமா? ஜெயலலிதா அம்மாவா உருவாரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ தான் சாப்பிட்ட. என்டி அம்மா வர நான் அப்புறம் ஏன் எண்ணெய் இழுக்கிற? ஆமா. ஸோ பிரசாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வந்து கோயிலுக்குள்ள போறோம். கடவுள் தப்பா எடுத்துக்க மாட்டோம். எல்லா ஜனங்களும் அப்படிதான் போறாங்க. அதனால தான் எங்க அம்மா நாங்க மட்டும் இல்லாம எல்லாரும் ஜனங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஆமா எப்படி இருக்கு டெம்பிள்? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஸோ கோயிலெலாம் முடிச்சுட்டு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் இப்போ தினேஷ் ஸ்பான்சர் பண்ண போகிறோம். தினேஷ் கண்ணில் எவ்வளோ வேணால் ஸ்பான்சர் பண்ணுவான், எவ்வளோ வேணால் பார்த்துக்கோங்க. வாயில் வேணும்னு மட்டும் கேட்டுறாதீங்க, என்கிட்ட காசு கிடையாது. அதுக்கு பதிலாக மாப்பிள்ளை வாங்கிடுவார். சிரிச்சா தானடா கேள்வி கேட்பீங்க. அவர் பாரு அவர் ஹிந்தி பேச ஆரம்பிச்சாரு. आप लोग कौन है? आप लोग कौन है? मेरे को मालूम नहीं है. आप लोग कौन सा फैमिली है? कोंगो वाला है? ஆக்சுவலா எங்க குடும்பத்தை கொங்கு குடும்பம் என்று ஓட்டிக்கொண்டு கொங்கு குடும்பம் கொடூரமான குடும்பமாக இருக்காங்க. இவர் வந்து எப்படியோ மாட்டிக்கிட்டார் சிவகாசிக்காரரு. அவர் ஆக்சுவலாக அவர் ஊரில் பட்டாசு வச்சுட்டு இருந்தார். இவங்க குடும்பத்துக்குள்ள கூப்பிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு பட்டாசு வச்சுட்டு இருக்காங்க. அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? நாங்க பட்டாசு நல்லா இருந்துச்சு. கொங்கு குடும்பம் ஒன்லி அணுகுண்டு தான் போட்டோம். தினேஷ் எங்களை பத்தி நம்மளை பத்தி என்ன சொன்னா என்ன சொன்னா? நல்லா சொன்னாரு. எங்க அம்மாவை பத்தி அது அட்டகாசமான அம்மா, அவங்களுக்காக பிறந்த ரெண்டு இல்ல அலப்பறை பண்ற அம்மா, அதுக்கேத்த மாதிரியே பிறந்த ரெண்டு அட்டகாசம் ஐப்பை அட்டகாசமான என்ன சொன்னா அலப்பறை பண்ற அம்மா, அதுக்கேத்த மாதிரியே ரெண்டு பிள்ளைங்க. அதுக்கேற்ற மாதிரி சோடி ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு தான் சொன்னேன். தப்பா எதுவும் பேசலைங்கம்மா. இப்ப நம்ம குடும்பத்தை கொங்கு குடும்பம் கொடூரமான குடும்பம் என்று கலாய்க்கிறான். உங்க குடும்பம் பிரபலமான குடும்பம்னு சொன்னேன். ஏன் அவங்கள வச்சுட்டு கேள்வி கேட்டா அவங்க ஒரே கையில அப்பிடுவாங்க. ஐப்பை அடிக்கிறது. தினேஷ் அவங்க அம்மா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க கேரளா குடும்பம் கோளாறான குடும்பம். நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னது? நான் என்ன பாவம் பண்ணேன்? கேரளா குடும்பம். நீங்க கேரளா குடும்பம் கோளாறான குடும்பம்னு தினேஷே சொல்றான். அதாவது திவ்யா சொல்றதா உங்க நான் கேரளா கிடையாதுமா. இல்ல மாமியார் கேரளா தானே? ஆமா கேரளா குடும்பம் என்னது கோளாறான குடும்பம் என்று திவ்யா தங்களை பேசுவதாக தகவல் வெளியானது. யார் சொன்னாங்க? என்னது யார் சொன்னான்னு பாத்தீங்க சொல்லியிருக்காளாடாப்பா? சொன்னாங்கம்மா.
அவன் சொன்னான்ட்டான். போடா பீத்திரப்பல. என்னது கண்டிஷனா சொல்ல கறக்க முடிச்சோன்னு தான் மோனி தான். ஸோ ஏதோ இந்த ட்ரிப்பு வந்து முடியும் போது என்னோடய முடிச்சிடலாம். ஓகே. என்னையவே முடிச்சிருங்க. அவன் சொன்னதை பத்தியா, என்னையவே முடிச்சிருங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த சாப்பாடு கடை கொண்டு வந்து எல்லாரும் வாழ்க்கையிலேயே விளையாடிட்டு ஸ்மெல்லே நல்லா இல்லை, வெளியே போகிறோம். ஸ்மெல்லே நல்லா இல்லையா? அங்கே போனால் வாங்க தோணும், பர்ஸ் இயங்கும், காசு இல்லை நம்மள்ட்ட வாங்க. கோயிலுக்கு ஏன் வந்தோம்னு நினைக்கிறீங்க? டிக்கெட் வந்து ஃப்ரீன்னு போட்டிருந்தோம். அந்த ஒரே காரணத்தினால வந்திருக்கோம் நம்ம. இப்படி மங்களகரமா இருந்துட்டு மட்டமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? இது நல்லா இருக்கும். என்னது? சோலாபூரி. அது கூட வாங்கி தருவியா? அது சாம்பிள் வச்சிருக்காங்க. நிஜமாவே நவீன் அந்த மீம் போட்டுறா, பரவாயில்ல. என்னை பத்தி உனக்கு தெரியும். அவனே மாச சம்பளத்தை 4 தடவை ரிமைண்ட் பண்ணாதான் நானே அனுப்புறேன். ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு போல இருக்கு. தினேஷ் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க வியூவர்ஸா. ஆமாங்க. ஸோ வைப் வித் கார்த்திக் சேனல் இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும்போது டிடி அட்ராசிட்டிஸ் சேனல் போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதே சீன் இதே மினிட்ஸ்ல ஓடிட்டு இருக்கும். அப்படியே கடனா? ஏன்னா கோயிலுக்குள்ள ஒரு கேமரா தான் கொண்டு வந்திருக்கோம். எங்க கேமரா தூங்கு. நான் அதாவது ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ஆமா. நம்மால் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா அவன் கேமராவை உள்ள வந்தப்பவே அந்த நேபாளி அண்ணன் புடுங்கி உள்ள வச்சிருப்பாரு. டேய் என்னடா குட்டி சைஸ்ல என்னமோ கொண்டு வர. என் சேனலை ஃபாலோ பண்றவங்க டிடி அட்ராசிட்டிஸ். அண்ட் முக்கியமான ஒரு சேனல் வந்து தூங்கிட்டு இருக்கு. எம்எம் கேக் என்ன சொன்னீங்க? என்ன மொரட்டான என்னமோ சொன்னாரே, இல்ல மொரட்டான மொக்க ஜோக் போக்குற மொக்க போடும் காதல் ஜோடினாரு. எங்கள் ஃபேமிலியை நாராக கிழித்த தினேஷ். ப்ரோ நல்லா இருந்தது எம்எம்கே. அவள்கிட்ட மட்டும் சொன்னா அவ டெலிகாஸ்ட் பண்ணிட்டா. டிடிக்கு அசிங்கமா தான் திட்டுவாங்க. இல்ல டிடி அட்ராசிட்டிஸ்க்காக யாராவது கமெண்ட் பண்ணுங்க என்ன பேரு அப்படின்ட்டு, ஆப்டா இருக்கும்னு. மோனி இந்த மாப்பிள்ளை மூஞ்சியை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. பாவப்பட்ட மூஞ்சி. ஒரு கமெண்ட் பார்த்தேன், திம்சு கட்ட தினேஷ். நல்லா இருந்தது இல்ல? ஏய் அப்ப இன்னொரு டீக்கு என்ன சொல்லுவ? அது திவ்யாவில் நல்லவன், நான் கெட்டவன். அப்போ ரொம்ப மோசமானவன். நவீன் அது போடாதா. போடுறா. திம்சு கட்ட தினேஷ் சேனல் எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கு. ஓகே, இத்துடன் இந்த எபிசோட் வைப் வித் கார்த்திக்லும் தினேஷ் எபிசோட்லயும் மோனி மாப்பிள்ள காதல் கட்சியில வருமானு தெரியல, வந்துச்சுன்னா முடிவடைகிறது. நன்றி, வணக்கம், பாய் பாய். பாய் சொல்லியுமா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் பாய். கோயிலுக்கு கூட்டு வந்து ஒண்ணுமே வாங்கி தராம கூட்டு போறாங்க. ஆமா, நல்ல பையன். இப்படி ஒரு பையன்